ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி ஹக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது நேற்றே இந்த ஸ்லாப் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன், ப்ரௌனி ஸ்லாப். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா ஸ்வீட்டாக அவங்களோட அப்பாவுக்கு பர்த்டே நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டார்க் சாக்லேட் கனாஷ் பண்ணிக்கிட்டேன். டார்க் சாக்லேட் கனாஷ் எப்படின்னா நீங்கள் 50% டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா 50% ஃப்ரெஷ் க்ரீம். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பைப்பிங் பேக்கில். மேலே எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் சுற்றி நான் என்ன பண்ணிட்டேன்னா பாதாம் ஃபுல்லாக பாதாமும் முந்திரியும் குட்டி குட்டியாக இது பண்ணிவிட்டு அதை டெக்கரேஷனுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் அவங்க ஹாப்பி பர்த்டே டேடுங்கிறது வந்து இப்போ நம்ம கேக்காக இருந்தால் பரவாயில்ல, பட் ப்ரௌனிக்கு நம்ம எழுதுனா லெட்டர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஆல்ஃபபெட் மோல்டில் ஒயிட் சாக்லேட்டில் வெறும் ஒயிட் சாக்லேட் நீங்கள் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் ஒயிட் சாக்லேட் எடுத்து அதே டபுள் பாயில் மெத்தடில் பண்ணி நீங்கள் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் கிடச்சிரும். அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ் வச்சுட்டு நான் வந்து பேக்கிங்கை முடிச்சிட்டேன். அவங்களே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெலிவரியும் வீட்டுக்கே வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக்